எங்கே பயணம் எங்கே பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ. வணக்கம் நண்பர்களே. என்னடா எப்பயுமே எச்சு கோவில் குளம்னு வீடியோ போடுவேன். இன்றைக்கி முகம் கூட கழுவாமல் வாக் போயிட்டு நம்மளை அதை பார்க்க வைக்கிறானுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? பொறுங்க, அவசரப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு சரித்திர நிகழ்வு வாய்ந்த ஒரு அருமையான இடங்க. அந்த இடத்துல தான் இப்போ நான் வாக் போயிட்டுருக்கேன். நான் இதை பற்றி தகவல் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இடம் அமையப்பட்டிருக்கிற இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கோபாலசமுத்திரம், அதாவது திண்டுக்கல் அரசு மருத்துவமனை அருகில் வந்து இந்த குளம் இருக்குது. இதில் அப்படி என்ன தான் சரித்திர நிகழ்வு இருக்குங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். 17ஆம் நூற்றாண்டில் பாளைய மன்னர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே உள்ளே வராங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை உள்ளே வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ அவங்களும் வந்து இந்த வரியெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வரி தர மாட்டோம்னு இந்த பாளைய மன்னர்கள்லாம் அங்கங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களுக்குள்ள சண்டைகள்லாம் மூழுது. பூலித்தேவன், கட்டபொம்மன், அழகுமுத்துக்கோன், தேவன் சின்னமலை இது போன்ற மன்னர்கள்லாம் இல்லை குறிப்பிடத்தக்கவங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் 1772ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் அங்கே காளையர் கோயிலில் நடக்கிற யுத்தத்தில் முத்துவடுகநாதர் என்னும் சிவகங்கை மன்னர் வந்து கொல்லப்படுறாரு. அவருக்கு 2 மனைவி, அவருக்கு இளைய மனைவியும் அந்த யுத்தத்தில் கொல்லப்படுறாங்க. அப்போ அவருடைய முதல் மனைவி வேலு நாச்சியார் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு விருப்பாட்சிக்கு வராங்க. அப்போ விருப்பாட்சியை ஆண்டுக்கிட்டு இருந்தது கோபால நாயக்கர். கோபால நாயக்கர் 2 மன்னர் அங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட உதவியை நாடி வராங்க. கோபால நாயக்கரும் வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் தந்து அவங்களுக்கு மீண்டும் எடுப்பதற்கான உதவிகள் அவர் செய்கிறார். அவர் அப்போது திண்டுக்கல் மாவட்டத்தை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தது. இப்போ மாவட்டங்கிறது இப்போ வந்தது தான். அப்போ திண்டுக்கல் பகுதின்னு தான் சொல்லணும். அதை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தது வந்து திப்பு சுல்தான். அது அவர் வசம் இருந்தது. திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர் எதிர்த்து போராடுறதுனால அவரும் இதுக்கு உதவியாக இருக்கார். அப்போ வேலு நாச்சியாரோட படைகள் அங்கே பயிற்சி செய்யவும், அந்த வீரர்களுக்கு உதவவும், அந்த குதிரைகள்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? இவர்களுக்காக கோபால் நாயக்கர் வந்து ஒரு குளத்தை வெட்டுறாரு. திண்டுக்கல் பகுதியில் ஒரு குளத்தை வெட்டுறாரு. அதுக்குள்ளே நீர் ஆதாரத்துக்காக 2 கிணறுகளையும் அவர் வெட்டுறாரு. அவர் இந்த பகுதியில் தான் ராணி வேலு நாச்சியார் படைகள்லாம் வந்து பயிற்சி எடுக்கிறாங்க, இளைப்பாடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் அங்கே தான் நடைபெறுது. ஒரு 8 வருட கடுமையான பயிற்சிக்கு பின் கோபால் நாயக்கர் உதவியுடன் வேலு நாச்சியார் வந்து மீண்டும் சிவகங்கையில் போய் படையெடுத்து சிவகங்கையை கைப்பற்றி அவங்க மீண்டும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த சம்பவம் நடந்து சில வருடங்கள் கழித்து 1799ஆம் ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தூக்கில் போடுறாங்க. தூக்கில் போட்டதோடு இல்லாமல் அவர் தம்பி ஊமத்துரையும் சிறைப்பிடித்து திருநெல்வேலி சிறையில் அவரை சிறை அடைச்சிடுறாங்க. இந்த கோபால் நாயக்கர் வந்து ஏற்கனவே பாளையக்காரர்களுக்கெல்லாம் அவர் உதவி பண்ணிட்டு இருக்கிறது அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. அப்போ மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மேஜர் வந்து கோபால் நாயக்கருக்கு ஒரு தகவல் அனுப்புகிறாரு. அதாவது இந்த மாதிரி கிளர்ச்சியில் ஈடுபட்டாலோ மற்ற பாளையக்காரர்களுக்கு உதவினாலோ கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்டது போல் அவர்களுக்கும் தூக்கு தண்டனை தரப்படும் அப்படிங்கிற தகவலை அவர் கோபால் நாயக்கருக்கு அனுப்புகிறாரு. இதற்கான பட்டயம் இன்னமும் கூட இருக்குது. ஆனால் அதை கண்டுலாம் கோபால் நாயக்கர் அஞ்சலைங்க. அதை பற்றி அவர் துளியும் கவலைப்படலை. அவர் என்ன பண்ணுறாரு, ஊமத்துரை வந்து திருநெல்வேலி சிறையில் இருக்கிறத கேள்விப்பட்டு மருது சகோதரர்கள் அவங்க சிவகங்கையை சேர்ந்தவங்க அவர்களை உதவி கலைச்சிட்டு தந்திரமான முறையில் திருநெல்வேலி சிறையிலேருந்து ஊமத்துறையை விடுவித்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அத்தோடு மட்டும் இல்லாமல் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சியில் படையெடுத்து தன் வீரர்களை அனுப்பி துணைக்கு அனுப்பி அங்கே படையெடுத்து ஊமத்துறையை மீண்டும் வந்து இங்கே அரசராக்குறாங்க. இப்படி கோபால் நாயக்கர் வந்து சக பாளையக்காரர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுற விஷயம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. இது இல்லாமல் மற்ற பாளையக்காரர்கள் உதவியோடு அவர் வந்து ஆலோசனை செய்து
அடிக்கடி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே, பிரிட்டிஷ் ஆர்மி மேலே அவர் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காரு. இந்த கொரில்லா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காரு. தீபகற்ப படைன்னு ஒரு படையை ஏற்படுத்தி அவங்க வந்து மறைமுக தாக்குதல் நடத்துகிறாங்க. அங்கே ஒரு விருப்பாச்சிக்கிட்ட ஒரு பின்னாடி ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் தான் அவங்க தங்கியிருப்பாங்களாம். அங்கே தான் ரகசிய ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடைபெறுமா. ஸோ இவங்கள சமாளிக்க முடியாமல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரொம்ப திணறுறாங்க. இந்த மறைந்திருந்து தாக்குதல் முறை பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. எப்படி தான் திணறினாலும் அவங்கள்ட்ட ஒரு ஆயுத பலம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நாள் படையெடுத்து அந்த போரில் வந்து கோபால் நாயக்கர் வந்து தோல்வியடைய நேரிடுது. அந்த அரண்மனையும் அங்கே தரைமட்டமாக்கிடுறாங்க. அங்கிருந்து கோபால் நாயக்கர் தப்பிச்சிடுறாரு. சுமார் ஒரு 2 மாத காலமாக அவரை கண்டுபிடிக்க முடியல. பிரிட்டிஷ் அரசும் திணறுது. கடைசியில் அவர் தலைக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ரூ. 20,000 இது அவரை பற்றி துப்பு தந்தால் அவங்களுக்கு தரதா தகவல் சொல்லி தராங்க. அந்த 20,000 வந்து அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் அது. இந்த பணத்திற்கு ஆசைப்பட்ட சிலர் வந்து அவரை காட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அவர் வந்து 1801ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுறாங்க. அப்போ அவருக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா 72 வயசுங்க. கிட்டத்தட்ட ஒரு 72 வயசில் வந்து அவர் சிங்கம் மாதிரி போராடிட்டு இருந்திருக்கிறாரு. அதற்கு பின் சில மாதங்கள் விசாரணை நடத்துகிறாங்க. அவங்க தானே விசாரணை நடத்துகிறாங்க. 1801ஆம் அதே வருஷத்தில் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அவரை தூக்கில் போடுறாங்க. எங்கே தூக்கில் போடுறாங்கன்னா, அவர் வெட்டின அதே குளத்துக்கரையில் உள்ள ஒரு மரத்தில் தூக்கில் போட்டுடுறாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். இப்படி வெளியில் தெரியாத எண்ணற்ற வீரர்களோட தியாகத்தினால தான் இப்போ நம்ம சுதந்திர காற்றை நம்ம சுவாசித்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவர் உருவாக்கி அவர் மறைந்த இந்த இடம்தான் கோபால சமுத்திரம் என்ன அவர் பெயராலேயே இந்த குளம் வந்து அழைக்கப்படுகிறது. இதில் கோவில் எப்படி சம்மந்தப்படுதுன்னா, ஒரு குளம்னு இருந்தாலே அது கரையில் வந்து ஒரு விநாயகர் சிலையை வச்சு வழிபாடு செய்கிறது நம்ம மக்களோட மரபு. அப்படி 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த குளத்தின கரையில் வந்து ஒரு சின்ன விநாயகர் வச்சு அப்போ வழிபாடு பண்ணியிருக்காங்க. காலப்போக்கில் இந்த விநாயகர் கோயில் வந்து கொஞ்சம் பெருசாகுது. பெரிய அளவில் இந்த கோயில் வந்து கொஞ்சம் கட்டப்படுது. இங்கே உள்ள விநாயகர் வந்து 108 விநாயகர் ஆகிறாரு. மொத்தம் 108 விநாயகர் சிலை இங்கே இருக்குது. அது ஒரு தனி சிறப்பு இங்கே. அது இல்லாமல் மார்பிளான ஒரு அழகிய சிவன் சிலை ஒன்று இருக்குது. அப்புறம் பரிகார தெய்வங்களாக கருப்பண்ணசாமி, சொர்ண ஆகர்ஷண பைரவர், இப்படி பரிகார தெய்வங்களும் இருக்காங்க. சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி போன்ற நாட்களில் இங்கே நல்ல திருவிழா கூட்டம்லாம் வருது. இங்கே சில ஆண்டுகளுக்கு முன்னால் 32 அடி உயரமான ஒரு பிரம்மாண்ட ஒரு விநாயகர் சிலையை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க. ரொம்ப கம்பீரமாக இருக்குது அந்த சிலை பார்க்குறதுக்கு. இது ஒரே கல்லினால் ஆன ஒரு சிலை வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இங்கே திண்டுக்கல் நகர மக்கள்லாம் வாக் போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. வாக்கிங் போகிறப்பயே விநாயகரையும் கும்பிட்டுட்டு போகிறாங்க. இது உடலுக்கும் நல்லதாக இருக்குது, மனதுக்கும் நல்லதாக இருக்குது. இந்த இடம் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இப்போ கூட இந்த குளத்தை தூர் வர்றதுக்கான பணிகள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கோபால் நாயக்கர் சேவையை பாராட்டி அவருக்கு விருப்பாட்சியில் ஒரு மணிமண்டபமும் அந்த தமிழக அரசு எடுத்திருக்கு. இத்தகைய சரித்திர சிறப்பு வாய்ந்த இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் திண்டுக்கல் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். உங்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் 108 விநாயகர் திருவருள் கிடைக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.